கனகராஜ், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறீங்க. அந்த போராட்டமானது அதானி மீதான போராட்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அதற்கு நேராக உங்கள் மேலே ஜார்ஜ் சோரஸ் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அவருக்கும் சோனியா காந்திக்கும் தொடர்பு இருக்கிறது. பாரத் ஜோடா யாத்ரா, ராகுல் காந்தி நடத்திய இந்திய ஒற்றுமை பயணத்திற்கான ஃபண்டிங் அந்த அவருடைய நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அவங்க உங்கள் மேலே வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதானிக்கு மேலே ஜாயிண்ட், அதாவது பார்லிமெண்ட்டோடைய ஜாயிண்ட் கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை செய்யணும், நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு அதுக்கு விலக்கு அளிக்கணும். இந்த 2 கோரிக்கை. நீங்கள் அவங்க மேலே குற்றம் சொல்கிறதும் அவங்க உங்கள் மேலே ஒரு குற்றத்தை சொல்கிறதுமா இருந்ததுன்னா எப்படி நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்கப்படும்? மக்களுக்காக எப்போ ஆரோக்கியமாக பேச போகிறாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு பொறுப்பாக இப்போ பதில் சொல்லணும்னா, இப்போ அதானி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இந்தியாவில் இப்போ வரலைங்க. இந்த குற்றச்சாட்டானது கடந்த 3 வருடங்களாக ஓடிட்டுருக்கு. இப்போது அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எப்போ வெளியே வந்ததோ அது அப்போலேருந்தே இந்த குற்றச்சாட்டு தீவிரமடைஞ்சது. தீவிரமடைந்த பிறகு இப்போது இண்டிக்மெண்ட், யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அவரை இண்டிக்மெண்ட் பண்ணதிலிருந்து, சம்மன் சர்வ் பண்ணதிலிருந்து ரொம்ப சீரியஸாக அக்ரெசிவாக இருக்குது. இது அதானி மேட்ருக்கு எப்படியும் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி காங்கிரஸ் கட்சி 100% பேசுவாங்கன்னு தெரியும். அதை எப்படியாவது அதை பேசாமல் டைவெர்ட் பண்ணி நம்ம சோரஸை கொண்டு உள்ளே வைப்போம் அப்படின்னு சோரஸ் பிரச்சனையை கிளப்புறாங்க. அவங்க டைவர்ட் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு அவங்க டைவர்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து சோரஸ் வராரு? உங்கள் சைடும் ஒரு இப்படியான ஒரு பாயிண்ட் கிடைக்குது உங்களுக்கு? அதுதான் அது அது முற்றிலும் தவறானது. இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க? சோரஸ் ஃபண்டிங் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. நான் சொல்லலை, பாஜக உங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. இப்போ சோரஸ் ஃபண்டிங் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கு வங்கி முடக்கப்பட்டிருக்கு, அனைவருக்கும் தெரியும். அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இப்போ ஃப்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் எப்படி சோரஸ் இந்தியாவுக்குள்ள பணம் கொடுத்து பாரத்தோட யாத்திரையை நடத்திருக்க முடியும்? இது ஒரு தவறான குற்றச்சாட்டு, மலிவான குற்றச்சாட்டு, இல்ல திசை திருப்புகின்ற குற்றச்சாட்டு. நீங்க வைக்கிறதுல வாதம் இருக்கலாம், ஆனா நான் டைம்லைனை நோட் பண்றேனே அதுல. அதாவது ஜார்ஜ், இது உங்களுடைய குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கல. நீங்க சொன்ன பதிலின் அடிப்படையில் அந்த கேள்வியை கட்டமைக்கிறேன். அதை முதல்ல நான் விளக்கிறேன். ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் இந்திய ஒற்றுமை பயணத்துக்கு பணம் கொடுத்த காலகட்டம்ங்கிறது வேற. அதுக்கப்புறம் 5 மாநில தேர்தல்களை சந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதற்கு முன்பு தான் உங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுது அந்த 2 மாத காலத்துல. அப்ப முதல் கேள்வி, இந்திய ஒற்றுமை பயணம் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நடந்துருச்சு. அப்ப முன்கூட்டியே அவங்க ஒற்றுமை பயணத்துக்கு பணம் கொடுத்ததா தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ற வாதம் அதுக்கு பொருந்தாது. அப்ப உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகல. உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான். அப்ப எங்க இருந்து உங்கள் வாதம் வருது அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவதான கேள்வி, அப்படியாக ஒரு ஃபண்ட் வருது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது இது எப்படி இப்படியான ஒரு குற்றச்சாட்டா மட்டுமே வெளியில வருது? அதாவது இதற்கு நமக்கு ஆர்பிஐயில் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஜென்சி இருக்குது, ஃபீமா ஏஜென்சி இருக்குது, இடி ஏஜென்சி இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜார்ஜ் சோரஸ் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அவர் பணம் கொடுத்திருந்தால், அதாவது எந்த ஃபண்டிங் டொனேஷன் வந்திருந்தாலும் அன்னைக்கே அவங்க எஃப்ஐஆர் போட்டு கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எந்த இடி எந்த கேஸும் இனிஷியேட் பண்ணலையே. இல்லை இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா? நான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. நீங்க சொன்ன நான் திரும்ப சொல்றேன், புகாருக்கான கேள்வியாவே நான் அடுத்த கேள்வியை வைக்கல, முகாந்திர அடிப்படையிலே நான் கேள்வியை வைக்கல. நீங்க சொன்ன டைம் லைனு, எங்க அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எப்படி காசு வந்திருக்கும் அப்படின்னு. உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண காலகட்டம் வேறு,
பணம் கொடுத்ததா குற்றச்சாட்டு பண்ற காலகட்டம் வேறு. அதுதான் நான் வைக்கிற ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு புது அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரதும் பெரிய விஷயம் இல்லை. இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அதற்கு உங்கள் பதில்? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தால் இப்போ பிஜேபியில் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க சொன்ன ஆணையிடுறதுக்கு கட்டுப்படுறதுக்கு நிறைய ஆணையங்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஏஜென்சிஸு எதுவுமே ஃபுல் ப்ரூஃபாக ஆத்தன்டிகேட்டடாக எந்த ஒரு எவிடன்ஸும் மக்கள் மத்தியில் வச்சு அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க இந்த புகாருக்கு டைரெக்டாக கொடுத்தது கிடையாது. நம்ம இது ஒரு லைன். எங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி இப்போ அதானியை பற்றி பேசிடக்கூடாது. அதானியை பற்றி வாய் திறந்தால் அதானியை பற்றி இப்போது இண்டிக்மெண்ட் ஆகிருக்கு, இந்திய பொருளாதாரம் சரிவடைஞ்சிரும், இந்திய பொருளாதாரமே இன்றைக்கு அதானி கையில் இருக்கு. எப்படி மாண்புமிகு பாரத பிரதமர் மைனாரிட்டி பாஜகவை ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் இன்றைக்கு 143வது பாரதியார் பிறந்தநாள் விழாவை கலாச்சாரம், பாரதியார் கலாச்சாரம்னு சொல்லி பல்வேறு நாடுகளில் கொண்டு போயிருக்கிறதா சொல்றார். அதே போல அதானி அவர்களை பல்வேறு நாடுகளில் கொண்டு போறது நாட்டு மக்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாரத பிரதமர் அதானியை பற்றி பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அதானியை பற்றி பாராளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் அதானியை பற்றி போடக்கூடாது, அதானியை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதே பிரதமர் அதானி உங்களுக்கு டேங்க் இந்த லாரியில பணம் கொடுத்து அனுப்பியதா ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது பிரதமர் வச்சாரு. ஏங்க லாரியில குற்றச்சாட்டை இப்ப வச்சாரு. சரி, அப்படியே கண்டெய்னர்ல கரெக்டான வார்த்தையை சொல்லுங்க. அப்படி எங்களுக்கு கண்டெய்னர்ல அனுப்பி இருந்தாருன்னா ஏன் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்கலாமே? அப்படி மாண்புமிகு பாரத பிரதமர் பேசும்போது, மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் பேசும்போது ஒரு கண்டெய்னர்ல பணம் அனுப்புறாங்க. பேசுறது யாரு? பிரதமர். அவரு கீழே தானே உள்துறை இருக்கு, அவரு கீழே தானே இடி இருக்கு, அவரு கீழே தானே சிபிஐ இருக்கு. ஏன் அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட் போடலாமே, ரெஜிஸ்டர் பண்ணலாமே? பண்ணலையே, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும். உங்க கூட்டணிக்குள்ளேயே அதானி விவகாரத்திற்காக மட்டுமே நாடாளுமன்றத்துடைய அலுவல்களை, நாடாளுமன்றத்துடைய விவாதங்களை முடக்கிறதற்கு நாங்க தயாரா இருக்க மாட்டோம்னு இப்போ உங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு முரண் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே வருது. மம்தா அதை கையில் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. சரி, இப்போ இவங்க பிரச்சனை என்னன்னா, அதானியை பற்றி பேசினா டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில் இன்னைக்கு இருக்கிறதுல கெட்டிக்கார கட்சி எதுன்னா இன்றைக்கு பாஜக கட்சி தான். டிவைட் அண்ட் ரூல் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், பல மாநிலங்களில் கூட்டணி கட்சி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சிகளில் உள்ள ஆட்சியை கவிழ்த்து இவங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இப்படி தான் மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க, இப்படி தான் கர்நாடகாவில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பேசிஎம், பேடிஎம், பேசிஎம் நல்லா வந்தது. ஊழல் புகார்கள், பல ஊழல் புகார்கள் வந்தது. அவர்கள் மேலே எல்லாம் ஆக்ஷன் எடுத்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு ஊழல் இல்லாத, ஊழலை பற்றி கரைப்படையாத கை அப்படின்னு மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னால், பாஜக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்ததுனால தான் ஆட்சி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க செய்யறதெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு. ஆட்சிக்கு வந்த பிறகு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயகத்துல பேசவே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்களே. நீங்க நாடாளுமன்றத்துல விவாதம் ஆரோக்கியமா நடத்தக்கூடாதுன்னு அமளியில ஈடுபடுறது எதிர்கட்சிகள், இது ஆளுங்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டு. அதற்கு உங்களுடைய பதில்? எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் ஜனநாயகம் மேல் பற்றுள்ளவர், அரசியல் சாசன சட்டத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர். இந்திய மக்களின் குரலாக அவர் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் போதெல்லாம் பல்வேறு குரல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு விதமான விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள், அவரை பேச விடாம அதையும் மைக் ஆஃப் பண்றது. இன்னைக்கு ஓம் பிர்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராகுல் காந்தி தலைவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்றாங்க. எதை பற்றியும் பேசுறது இல்லை. அதானியை பற்றி பேசி நாங்கள் அமளியில் ஈடுபடுறோம் அப்படின்னா ஏன் அதானியை பற்றி பேசணும்? ஏன் அதானி மட்டும் நாங்கள் பேசுகிறோம்? என்ன காரணம்? இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய
தலைக்குனிவு ஆளும் கட்சிக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பு சற்றும் குறையாமல் எதிர்க்கட்சியாகிய உங்களுக்கும் இருக்கத்தானே செய்கிறது. அதானியை பற்றி பேசினா பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், நாட்டை, இந்திய தேசத்தை காப்பாற்றணும். நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்காக இன்னைக்கு ஏற்கனவே குஜராத்தில் அவர் நம்பர் 1 வந்தார் கௌதம் அதானி அவர்கள். அதன் பிறகு இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 20 இருந்து நம்பர் 2 ஆகி திருப்பி நம்பர் 20க்கு வந்துட்டார். சரி, நாங்க என்ன சொல்றோன்னா, ஒரு கௌதம் அதானிக்காக ஏன் இந்த மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் அவ்வளவு அவர் கவர் பண்ணும், அவரை காப்பாற்றணும், ஏன் துடிக்கணும்? எங்களுடைய கேள்வி எல்லாம் இதை நாங்க பாராளுமன்றத்தில் என்ன கேட்கிறோம்? எதுவுமே கேட்கலையே. ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடுவோன்னு கேட்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளவுதானே? ஏன் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு ஜேபிசி டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், ரிப்போர்ட் கொடுக்கட்டும், கூட்டுக்குழு நடவடிக்கை எடுக்கட்டும். ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பிசினஸ்மேனால தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே கவிழ்க்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அமெரிக்காவில் ரீசெண்டா ஒரு கேஸ்ல சாம் பேங்க்மேன் ஃப்ராய்ட் அவர் கிரிப்டோ கரன்சி ஊழல்ல மாட்டி அவர் ஒரு எஃப்டிஎக்ஸ்னு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ஆரம்பிச்சார் கிரிப்டோ கரன்சிக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ணி பூதகரமாகி சீரியஸ் ஃப்ராட் நடந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 3% போச்சு. அதுக்காக தான் நாங்க எடுத்து பேசுறோம். கனகராஜ் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. அது சகோதரர் தங்க வரதராஜன் அவர்கள் பேசும்போது, அதாவது அந்நிய சக்தி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போன்னு சொல்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? இண்டன்பர்க் ரிப்போர்ட் வச்சு அதானிக்காக, ஏன் அதானிக்காக இவ்வளோ இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அவர் பின்னாடி நிற்கணும்? அதானி தான் இந்தியாவா, இல்லை இந்தியா தான் அதானியா அப்படின்னு தெரியல. அதற்கு நீங்கள் தான் விளக்கம் தரணும். சகோதரர் கனகராஜ், உங்களோட கூட்டணி கட்சிகள் உங்களை ஏன் தெரியுமா இருக்கிறாங்க? உங்க சப்ஜெக்ட் இல்ல உங்கள்கிட்ட. இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் சோலார் இன்கார்பரேஷன் எனர்ஜி இந்தியா லிமிடெட் அவங்களோட போட்டது 2500 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா நாடாளுமன்றத்துல செனட் கோர்ட்ல நீதிமன்றத்துல இருக்கு. அது எங்கேயும் வெளிப்படையா இல்ல, நீதிமன்றத்துல இருக்கு. சரி, அவர் சொல்லட்டும். இருங்க, நீங்க முழு ரிப்போர்ட்டை நீங்க வாசிச்சா அவர் எப்படி பதில் சொல்லுவார்? அவர் இல்லைங்க, நான் சகோதரர் தங்க வரதராஜனுக்கு பதில் சொல்றேன். அதானியை நாங்க ஏன் டார்கெட் பண்றோம்னா, இந்தியாவில் சோலார் எனர்ஜியா இருந்தாலும் அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட், ஏர்போர்ட்டா இருந்தாலும் அதானி தான், ஹார்பரா இருந்தாலும் அதானி தான், ரயில்வேவா இருந்தாலும் அதானி தான், நிலக்கரியா இருந்தாலும் அதானி தான், விவசாய உற்பத்திகளும் குடோனா இருந்தாலும் அதானி தான். அதனாலதான் நாங்க அதானியை டார்கெட் பண்றோம். ஏன் அதானியை தவிர வேற யாரும் சொல்ல. இருங்க கனகராஜ் அவர் சொல்லட்டும். கனகராஜ், எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து? இது உண்மையான தரவு தான். இன்னைக்கு இந்திய மக்கள், நான் ஏற்கனவே கூறியதை போல, அதானி குழுமம் பெரிதா, இந்திய மக்கள் பெரிதா, இந்திய நாடாளுமன்றம் பெரிதா, இந்திய மக்களினுடைய பிரச்சனை பெரிதா என்றால், இன்றைக்கு ஆளுகின்ற மைனாரிட்டி பாஜக ஆட்சிக்கு அதானி, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதானி தான் பெரிது என்று காட்டியுள்ளார். அதைத்தான் நான் இங்கு பார்க்கின்றேன். அதைத்தான் மக்களிடமும் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றேன்.